குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்று வாங்கியவர்களுக்கு உறுதியளிக்குமாறு அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. Sujata, எப்படி? How could this happen, huh? No, I don't believe this. Aditya cannot lose. மேடம், சத்தியம் எப்பவும் தோக்காதுங்கிறது இப்போ உண்மையாயிடுச்சு மேடம். ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறார் மேடம். அதனால தான் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. மிஸ்டர் ஆதித்யா, நாமெல்லாம் மனுஷங்க, நிறைய தப்பு பண்ணிருப்போம். நானும் பண்ணிருக்கலாம், நீங்களும் பண்ணிருக்கலாம். பண்ண தவிர அப்பப்ப யோசிச்சு பார்த்து திருத்திக்கிறது தான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கிடைச்ச இந்த தீர்ப்பை நினைச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கர்வப்பட விரும்பல. இது கிடைக்க வேண்டிய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, கரெக்டா எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்யல. தயவு செஞ்சு என்னோட வேலையை என்ன பார்க்க விடுங்க. உங்களோட சக்தியை விரயம் பண்ணி நீங்க எனக்கு இடைஞ்சல் பண்ண வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அனுபவமோ தகுதியோ பணபலமோ இல்ல. அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? சோ என் வேலையை நான் பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏன் வேலையை கெடுக்கிறதே நீங்க உங்க வேலையா நினைக்கிறதும், நீங்க பண்ற வேலையை தடுக்கிறதே முழு நேர வேலையா நான் செய்யறதும் எனக்கு அலுப்பா இருக்கு. இனிமே தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். சுஜாதா, நான் இவள விட போறது இல்ல. She's a dead duck. Dead duck. இத சாப்பிட்டுமா. இந்த முழுசா போடணும். இந்த சார்தா பார்த்து போடுறல இல்ல பூச்சி கீச்சி உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை பாக்குறியா? கொஞ்சம் கொஞ்சம் இந்தாக்கா பயத்தரமா. பாரு, நீ தான் காம்பெல்லாம் இதில் போட்டிருக்க. கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையை அனுபவிக்க போறாலும் தெரியலையே. என் பிள்ளைய இப்படி பொம்மை மாதிரி பார்க்க வேண்டியிருக்கேன். நான் என்ன பாவம் செஞ்சனும்? கவலைப்படாத சாரதா, சுமதி சீக்கிரம் சரியாயிடுவா. நீங்களும் தினம் தினம் என்னை இப்படி சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு என்னமோ நாளாக நாளாக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. சித்தி, எதுக்காக இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? கடைசி வரைக்கும் வேணா இப்படியே வருந்துற போறா? கண்டிப்பா இவ குணமாயிடுவா. நாம அந்த நம்பிக்கையை விடாம இருந்தா தான் இவளை குணப்படுத்த முடியும். நாமளே நம்பிக்கை எழுந்துட்டா எப்படி சித்தி? ஆனந்தி, சத்தியமா சொல்றேன், எனக்கு வந்த சோதனைக்கு அபியும் நீங்களும் இல்லைன்னா என்ன இருக்கும்? அத
என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. அக்கா அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஏன் வேற மாதிரி யோசிக்கிற? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல சுமதி ஓடி ஆடி விளையாட போற. நீ பார்க்க தானே போற. உன் வாக்கு மட்டும் பலிக்கட்டும் ராஜேந்திரா. உனக்கு ஞாபகத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது பண்றேன். என்ன பண்ண போறியாக்கும்? செயின் ஒண்ணு வாங்கி உன் கழுத்துல போடுறேன். செயின் எல்லாம் வேணாக்கா, பேசாம சுமதியை எனக்கே கட்டி கொடுத்துருக்கு. ஏன்க்கா ஏன் எல்லாரும் அப்படி முழிக்கிறீங்க? நான் அவளை பூ மாதிரி பார்த்துப்பேன் தெரியுமா? அது சரிதான் மாமா, நீ சொன்ன மாதிரி ஒரு தாலி எடுத்துட்டு வா. அந்த அதிர்ச்சியிலையாவது சுமதிக்கு தெளிதானு பாப்போம். நல்லா சிரிங்க, இப்படிலாம் சிரிச்சு ரொம்ப நாளாகுது. அபி, அம்மா எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஸ்வீட்டா? எதுக்கு? சொல்றேன். இந்தடா. சித்தி எடுத்துக்கங்க. சுமதிக்கும் கொடுங்க. என்னக்கா விசேஷம்? சொல்றேன். ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னடா? யாருக்கு தெரியும்? Thank you. பரவாயில்ல அபி, இப்பதான் சுமதியை கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் ஸ்வீட் கொடுத்துட்டேன். அது இல்ல மாமா, நல்ல சமாச்சாரம் நடந்திருக்கு, அதுக்காக தான் ஸ்வீட் கொடுத்தேன். என்ன சொல்ற அபி? என்ன விசேஷம்? ஆமாம்மா, தொடர்ந்து நமக்கு வரிசையா சோதனை மேல சோதனை வந்துட்டு இருந்ததுல்ல, அதுக்கு நடுவுல இன்னைக்கு ஒரு விடிவு கிடைச்ச மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கு. கோர்ட்ல இன்னைக்கு நம்ம பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. அம்மா, அந்த ஆதித்யாவும் கோர்ட்டுக்கு வந்திருந்தாம்மா. அவன் முகத்துல ஈ ஆடல. என்னால இப்ப கூட நம்ப முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் நமக்கு எதிரா நிறைய வேலை பண்ணிருக்கான். ஆனா அதெல்லாம் மீறி நம்ம ஜெயிச்சிருக்கோமா? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் அபி. அபி, உன் நல்ல மனசுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். எனக்கு மனசுல ஒண்ணு தோண்டிட்டே இருந்துச்சு அபி. தொடர்ந்து வீட்டுல கஷ்டமாவே இருக்கே, ஒரு கணபதி ஹோமம் பண்ணி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அந்த நினைப்பு வந்ததுமே நல்ல செய்தி வந்திருக்கு பாரு. செலவோட செலவா ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடலாம் அபி. சரி, பண்ணிடலாமா. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சந்திராவோட வளகாப்ப நம்ம நடத்தணும். ஏன் அபி, சந்திராவுக்கு குழந்தை பிறக்கிறது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு, இப்ப போய் வளகாப்பு நடத்துறேங்கிற? அண்ணி, அதெல்லாம் ஒன்று வேண்டாம். நான் இருக்கிற இருப்புக்கு வளகாப்பு ஒன்று தான் குறைச்சலாம். விட்டுருங்க. ஆமா அபி, ஏற்கனவே நீ இருக்கிற கஷ்டத்துல நாங்க வேற வந்து சுமையா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? என்ன சித்தி இது? நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? பின்ன நீ எவ்வளவுதாம்மா எங்களுக்கு செய்வ? என்ன சித்தி இது? உங்களுக்கு பண்றதுக்கு நாங்க கணக்கு பார்க்க முடியுமா? இத பாருங்க, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எவ்வளவோ எங்களை கேட்காம உதவி பண்ணிருக்கீங்க. சரி, ஆர்த்திக்கு நீங்க செயினை புதுசா எடுத்து கொடுக்கல? ஆர்த்தி விஷயத்துல நீங்க பணம் கொடுக்கல? ஏன் என்னோட கல்யாணத்துக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்களே. இத பாருங்க சித்தி, எவ்வளவோ தடவை நாங்க கேட்காமலே நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நல்லா வாழும்போது நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கீங்களே சித்தி. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இத பாருங்க, உங்களுக்காக இத கூட செய்யலனா எப்படி? உங்ககிட்ட நாங்க கணக்கு பார்க்க முடியுமா சித்தி? சித்தி, அழாதீங்க. இது பாருங்க, நீங்க எல்லாருக்கும் கேட்காமலே நல்லது பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க குலம் தழைக்கிறதுக்காக ஒரு வாரிசு வரப்போகுது. சித்தப்பாவும் சதீஷும் இத பண்ணிருக்கணும். ஆனா அவங்க பண்ணாத போது நாம தானே இத பண்ணி ஆகணும். வேற யார் பண்ணுவா? நான் இருக்கேன் சித்தி. உங்களோட மூத்த மகளா என்ன நினைச்சுக்கங்க. அபி, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமா? என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆம்பளை புள்ள என்ன மாம்பளை புள்ள, பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருந்தா போதும். வேற எதுவுமே வேண்டாம். சரி சித்தி, அழக்கூடாது என்ன? சித்தி, அழாதீங்க. இது பாருங்க, சந்திராவோட வளகாப்பு தான் இந்த வீட்டோட அடுத்த விசேஷம். 2 நாள்ல அந்த விசேஷத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானே? என்ன மாமா, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இந்த வீட்ல இன்னொரு விசேஷம் கூட நடத்தலாம். ஆனா யாருக்காவது தோணுதா?
என்ன மாமா அது? ம், ஆனந்திய எனக்கே கட்டி வச்சிடலாம்ல. உங்க புத்திக்கு யாருக்காவது இது தோணுதா? ஏண்டா இப்பதான் சுமதியை கட்டி வைங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஆனந்திய வேற சொல்ற? எத்தனை பேர் தானே நீ கட்டிப்ப? ஏக்கா எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, இதுல என்ன கணக்கா இருக்கு? உன் புள்ள கண் கலங்காம இருக்கணும், அவ்வளவுதானே. எனக்கு கட்டி வை, நான் பவுனு போல பாத்துக்கிறேன். இவளுகளை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். ஆனந்தி, நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்க, அப்பதான் அந்த கார்த்திக் பையன் உன் வழியில வரமாட்டான். அப்படியே வந்தான்னு வச்சுக்க, காதை கடிச்சு துப்பிட மாட்டேன். என்ன சிரிக்கிற? கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? நான் ரெடி மாமா. உங்களை மாதிரி சூப்பர் மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு கசுகுமா என்ன? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னது? உங்க பழைய டான்ஸ் ஒண்ணு இங்க ஆடணும். அத நாங்க பார்க்கணும். இம்பிட்டு தானாக்கும். ஏக்கா சத்த இதை புடி. இப்ப பாரு. என்ன பாட்டு பாடலாம்? இப்ப வருது பாரு பாட்டு. என்னாடி முனி அம்மா உன் கண்ணுல மை, யாரு வச்ச மை இது, நான் வச்ச மை. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ள, நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா. இனி நான் தாண்டி உன் புருஷன் பொண்ணம்மா, இனி நான் தாண்டி உன் புருஷன் பொண்ணம்மா. இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? சரி மாமா, போதும். திருஷ்டி சுத்தி போடணும், கண்டுபடுற போதும். அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆர்த்தி, நீயும் கிளம்பு. போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறேன். சாப்பிடுறா. ரொம்ப களைச்சு போயிட்டேன். கொடு கொடு. ஏன் முழுசா சாப்பிடுறா? அம்மா வரேம்மா. சரிம்மா. அக்கா வரேன். பை. வரேன் சித்தி. எப்படி எப்படி இது நடந்தது? சான்ஸே இல்ல. ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் திஸ். சுஜாதா, எஸ் ஆதி. சுஜாதா, எப்படி இது நடக்கும்? How could it happen? Just give me an explanation. எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்காதே. இன்ஜினியர்ஸ் ரெண்டு பேருமே நம்ம ஆளுங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சுன்னு புரியல. நீங்க ரெண்டு பேரும் என்ன வெட்டி முறிச்சீங்க? என்ன வெட்டி முறிச்சீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராதி, கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம், வருத்தமான விஷயம் கூட. ஏன் சார், என்ன இது? உங்ககிட்ட சுஜாதா வந்து பேசாங்களே, உங்களுக்கு தேவையான பணம் கொடுத்தாங்கல்ல? ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட்? பணமா? யார் வாங்கினது? என்ன சார், நான் வந்து உங்களை பார்க்கல. எங்க மேனேஜர் கிரி மூலமா பணம் அனுப்புறதா சொன்னேன். நீங்க கூட ஒத்துக்கிட்டீங்க. கடைசி நிமிஷத்துல இப்படி கழுத்து அறுத்துட்டீங்களே. கிரி, என்ன மேடம்? இவங்க பணம் வாங்கல? அது வந்து நான்... என்ன சார் இதெல்லாம்? படிச்சவங்க தானே நீங்க, கொஞ்சம் நாணயத்தோட நடந்துக்குவானா? நாங்க நாணயமா தான் நடந்துட்டு இருக்கோம் மிஸ்டர் ராதி. என்ன சொல்றீங்க? முதல்ல சுஜாதா வந்து பேசினப்போ நாங்க பணம் வாங்கிக்கிறோம்னு சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். எங்க மனசாட்சிக்கு அது விரோதமா பட்டது. அதை நாங்க விரும்பல. அது மட்டுமல்ல, அந்த அபியை பத்தி நாங்க விசாரிச்சோம். எல்லாரும் ரொம்ப நல்லதா சொன்னாங்க. பாவம் அந்த பொண்ணு ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு நடுவுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கு. அதை போய் கெடுத்து நாசம் பண்ணவா எங்க படிப்பும் தொழிலும் துணை போகணும். சோ நாங்க அப்போ வேற மாதிரி டிசைட் பண்ணோம். ஏன் சார், எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும்? அவங்கள ஏன் சார் அடியோட அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களது பெரிய கம்பெனி சார், இந்த மாதிரி எண்ணெல்லாம் உங்களுக்கு வரலாமா? ஏய், கை நீட்டி பணம் வாங்கிட்டு இப்ப புதர் மாதிரி பேசுறீங்களா? நாங்க பணம் வாங்கல சார். என்ன சார் சொல்றீங்க? நீங்க பணம் வாங்கல? ஆமா மேடம், நீங்க வந்து பேசினப்ப நாங்க பணம் வாங்க ஒத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா நாங்க பணம் வாங்கல, அப்புறம் மனசு மாறிட்டோம். டேய் கிரி, இது ஏன்டா என்கிட்ட முதல்லயே சொல்ல? பாஸ், அந்த சமயத்துல நீங்க டெல்லி பாம்பேன்னு கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க, அதான். Damn it! நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியாவது சொல்லிருக்கலாம் இல்ல? பாஸ், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த பணத்துல நான் ஒன்றும் கை வைக்கல. இவங்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பணத்தை நான் ஆபீஸ்ல பத்திரமா வச்சிருக்கேன். ஏய், திருத்தனம் பண்றியா ராஸ்கல்? பணம் யாருக்கிட்ட வேணும்? எனக்கு காரியம் நடந்தாகணும். அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். பணம் என்கிட்ட நிறைய இருக்கட்டும். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? சாரி பாஸ், இனிமே இந்த மாதிரி நடக்காது. இனிமே எது எப்படி போனா என்ன? இடியட், எல்லாத்தையும் மறைச்சு என் கால் தரத்துட்டேடா. சாரி பாஸ்,
என் கெட்ட நேரம். நான் சொல்ல மறந்துட்டேன். நோ கிரி, நீங்க சொல்ற காரணம் ரொம்ப சொதப்பலா இருக்கு. உங்களால ஆதித்யா பில்டர்ஸ் ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை சரிப்படுத்தவே முடியாது, தெரியும்ல? மேடம், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு வேலையை கெடுக்காம நடக்க அனுமதிக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான அவமானமும் வந்துடாது. புண்ணியம் தான் மிஞ்சும். பாவம் சார் அந்த அபி. எதுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விட்டுருங்க சார். Will you shut up and get out of this place? Get out of this place. மிஸ்டர் ஆதி, முதல்ல வெளியில போங்க, இல்லனா அசிங்கமாயிடும். Get out. வந்துட்டாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. சுஜாதா, எஸ். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடக்கூடாது. இன்னைக்கு அந்த பில்டிங் என் கைவாசம் வந்திருக்கணும், ஆனா வரல. அது சீக்கிரம் வந்தாகணும். அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் அழியணும். என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த அபி அழியணும். Did you get it? எஸ் ஆதி. நானே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மண்டபம் பார்த்து கடன் வாங்கி அப்பதான் அப்பா இல்லாத ஒரு வேதனை என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா இன்னும் நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்க முடியும், இல்ல சார்? அப்பா இல்லாத ஒரு குடும்பத்துல மூத்த பொண்ணா இருக்கிறதுனால நான் எனக்கு எந்த ஒரு கனவையும் விருப்பத்தையும் வச்சுக்க முடியல. யார் சார் பார்க்கணும்? அபி பார்க்க வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Thank you.